இந்த லேடி அவங்களுடைய பையனை கூட்டிக்கிட்டு கார் ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அவங்களுடைய கண்ணுல இருந்து ரத்தம் வருது. அதுக்கப்புறம் சடனா கார் நின்னுடுது. அதனால அந்த பையன் இறங்கி அவங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறான். அவ சீட் பெல்ட்டை கழட்டி விட்ட அடுத்த செகண்டே அவங்களுடைய உடம்பு அப்படியே காத்துல மிதந்துகிட்டே அங்கிருந்து போக ஆரம்பிக்குது. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு நிறைய போலீஸ்லாம் அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. பார்த்தா அவங்களுடைய உடம்பு அப்படியே தரையில இருந்து கொஞ்சம் உயரத்துல மிதந்துகிட்டே ஒரு இரும்பு வேலியில மாட்டிக்கிட்டு இருக்குது. அதை பார்த்து ஷாக்கான ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்ட வந்து அடியில என்னதான் இருக்குன்னு கையை விட்டு பாக்குறாரு. பார்த்தா அடியில எதுவுமே இல்ல, வெற்றிடமா தான் இருக்குது. சரின்னு இவங்களும் அந்த இரும்பு வேலியில மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய அவங்களுடைய ட்ரெஸ்ஸை எடுத்து விடுறாங்க. உடனே அந்த உடம்பு காத்து போற திசையை நோக்கி அப்படியே திரும்பவும் மிதந்து போக ஆரம்பிக்குது. இவங்களும் அது எங்க தான் போகுதுன்னு பின்னாலேயே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறாங்க. பார்த்தா அது ஒரு காலியான இடத்துக்கு தான் போகுது. அந்த இடத்துல இதே மாதிரி ஏகப்பட்ட பாடிங்க இருக்குது. அது எல்லாமே அப்படியே அந்தரத்துல மிதந்துகிட்டே சுழண்டுகிட்டு இருக்குது. அதை பார்த்து இவங்க பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. அந்த உடம்பு எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து லேப்ல செக் பண்ணி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு இன்னுமே ஷாக்கிங்கா இருக்குது. ஏன்னா அவங்க யாருமோ சாகவே இல்லை. அவங்களுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ்லாம் ஒர்க் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம திடீர்னு ஒரு லேடி வேற அப்படியே கண்ணை திறந்துடுறாங்க. அப்புறம் இவங்க அவங்க எல்லாருடைய டீடைல்ஸையுமே கலெக்ட் பண்ணி அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இன்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா ஒருத்தருடைய ஒய்ஃப் மட்டும் காலை அட்டன் பண்ணவே இல்லை. அவங்க கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. அதனால இவங்க அவங்களுடைய அட்ரஸை கண்டுபிடிச்சு அவங்க வீட்டுக்கே போயிடுறாங்க. வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அவங்களுடைய உடம்பும் அதே மாதிரி ஒரு இடத்துல மிதந்துகிட்டு இருக்குது. அப்போ ஒரு ஆபீசருடைய கையில இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ்ல இருந்து ஏதோ ஒரு பக்கமா இருந்து சிக்னல் வருது. அவரும் அந்த சிக்னல் வர்ற பக்கம் போய் பாக்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல ஏலியனுடைய ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து விழுந்த ஒரு பாகம் இருக்குது. அது பேரு டிப்ரிஸ்னு சொல்லுவாங்க. அதிலிருந்து வரக்கூடிய சக்தினாலதான் இவங்களுக்கு எல்லாம் இப்படி ஆகிருக்கும்.